குரூப் 2 மெயின்ஸ் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது இருக்கக்கூடிய இந்த 2 வாரங்களில் குரூப் 2 மெயின்ஸ் தேர்வை எவ்வாறு வெற்றிகரமாக எதிர்கொள்வது, அந்த தேர்வில் எவ்வாறு வெற்றி பெறுவது, அதற்கு நாம் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, மெயின்ஸ் எக்ஸாமிற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் மிக மிக குறைவு. இந்த மாதிரியான சூழ்நிலை வரும் அப்படின்றதுனால தான் நாங்கள் பிரிமரி எக்ஸாமினேஷனுக்கு படிக்கும் போதே என்ன சொல்கிறேன், அதாவது குறிப்பாக குரூப் 1 அண்ட் குரூப் 2 தேர்விற்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் பிரிமரி எக்ஸாமினேஷன் படிக்கும் போதேவும் கோர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸை எழுதி நோட்ஸாக ரிட்டன் நோட்ஸாக வச்சுருந்தீங்கன்னா இப்போ இந்த தேர்வை கையாளுவது என்பது மிக மிக எளிது. சார், இந்த மாதிரி நான் இது வரைக்கும் பண்ணலை, இப்போ இந்த 2 வாரத்தில் நான் என்ன பண்ணுறது? ஸோ பாருங்கள், கடந்த காலத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இருக்கிறது வெறும் ஒரு 2 வாரம். அந்த 2 வாரத்தில் நம்ம என்னென்ன செய்யணும்? 300க்கு 300 மதிப்பெண் பெறுவது நமது இலக்கல்ல. தேர்வு முடிவில் உங்களுடைய பெயர் இருக்கணும். அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பாருங்க, எப்பயுமே கோர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ், இந்த 4 சப்ஜெக்டில் நீங்கள் பிரிமரி படிக்கும்போதே தயாராகிருப்பீங்க. கட்டாயம் நீங்கள் ஒருவேளை ரிட்டனில் வச்சுருந்துருக்கலாம். அப்படி இல்லைனாக்க என்ன அப்படின்னாலும் உங்களுக்கு கட்டாயம் தெரியும். இது புதுசு கிடையாது. உதாரணத்துக்கு சயின்ஸ் அண்ட் டெக் பாருங்கள். சயின்ஸ் அண்ட் டெக் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம். குரூப் 2A தேர்விற்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ அதனால் அதை கொஞ்சம் தனியாக வைக்கலாம். இங்கே பாருங்கள், ஹிஸ்ட்ரி 40 மதிப்பெண்கள், பாலிட்டி 60 மதிப்பெண்கள், ஜியாகிரஃபி 40, எக்கனாமிக்ஸ் 40. அப்போ இந்த 4 சப்ஜெக்ட் நீங்கள் கூட்டினாலேவும் 180 மதிப்பெண்கள் வந்துடும். சரிங்களா? ஸோ அதற்கடுத்து பாருங்கள், சயின்ஸ் அண்ட் டெக் ஒரு 40, அதற்கடுத்து சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் ஒரு 50, தமிழ் கல்ச்சர் பண்பாடு ஒரு 30. சரிங்களா? அப்போ பாருங்கள், 300 மதிப்பெண்கள். அப்போ நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட்ஸில் இந்த யூனிட்டில் எதெல்லாம் உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும் அந்த பகுதிகளை மட்டும் திரும்ப திரும்ப எழுதி பாருங்க. உதாரணத்திற்கு நான் இங்கே மாணவர்களுக்கு என்ன சொல்லிப்பேனாக்க, பாருங்க, இந்த 2 சப்ஜெக்டை இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் கையில் 100 மதிப்பெண்கள் முழுமையாக கிடைச்சிடும். அதற்கடுத்து பாருங்க, சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் ஆல்ரெடி நம்ம 2Aக்கு படித்ததுனால அதையும் கொஞ்சம் படித்து எழுதி பார்த்துட்டீங்கன்னா ஒரு 50 மதிப்பெண்கள். அதற்கடுத்து பாருங்க, இந்த ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் அப்படி இல்லையா, தமிழ் கல்ச்சர் ஒரு 30 மதிப்பெண்கள். இந்த மாதிரி சப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்க. சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி எதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுங்க. மற்றதை என்ன பண்ணுங்க, போகும்போது ஒரு ரீட் பண்ணிட்டு அங்கே கேள்விகள் என்ன மாதிரி கேட்குறாங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுத பழகுங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னு தெளிவுபடுத்துங்க, நீங்கள் இங்கே என்ன வேணாலும் படிச்சுட்டு போகலாம் தேர்விற்கு. அது அப்படியே அங்கே டிட்டோவாக வருமானா சமீப கால டிஎன்பிசியினுடைய தேர்வுகள் நம்ம படித்தது மாதிரிலாம் இருக்காது. ஒருவேளை தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேள்விகள் எளிமையாக தெரியும். ஆனால் அதே நேரத்தில் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து பார்க்கும்போது அந்த வினாக்கள் மிக மிக வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்போ மன ரீதியாக தயாராகுங்க. கஷ்டம் ஃபீல் பண்ணுறதுனாலையோ புலம்புறதுனாலையோ எந்த பிரயோஜனம் இல்லை. மன ரீதியாக தயாராகுங்க. அதை நீங்கள் ஜெயிப்பதற்கு முதல் படி என்பது மன ரீதியாக நான் எப்படி கொஸ்டின் கொடுத்தாலும் கட்டாயம் நான் எழுதிடுவேன் அப்படின்னு பாருங்கள். சரிங்களா? அதற்கடுத்து பாருங்கள், அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எந்தெந்த சப்ஜெக்ட்ன்றது செலக்ட் பண்ணி அதை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். 2வது நீங்கள் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், உதாரணத்திற்கு இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம ரெடி பண்ணிட்டோம். அப்போ ஹிஸ்ட்ரின்னு ரெடி பண்ணியாச்சு அப்படின்னா அந்த இதில் ஹிஸ்ட்ரி யூனிட் 1ல் இதுவரைக்கும் என்னென்ன மாதிரியான மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு
அப்போ அந்த கொஸ்டின்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு ரஃபா முன்னுரை, முடிவுரை, சப்ஹெட்டிங், சரிங்களா, தலைப்புகள் எல்லாத்தையும் தயார்படுத்துங்க. உதாரணத்திற்கு வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா, அதாவது குவைட் இந்தியா மூவ்மெண்ட், என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க? வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தினுடைய விளைவுகள் என்ன? வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எதற்காக காந்தியால் துவங்கப்பட்டது? அதற்கு முன்பு நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன? தமிழ்நாட்டில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எந்த அளவு வெற்றிகரமாக அல்லது தாக்கத்தை உருவாக்கியது? அப்போ பாருங்கள், ஒட்டு எப்படி நீங்கள் கொஸ்டின் எடுத்தாலுமே நமக்கு கேள்வி என்ன? குவைட் இந்தியா மூவ்மெண்ட். அப்போ அதற்கு ஒரு இன்ட்ரோ, சப்ஹெட்டிங், ஒருவேளை கன்க்ளூஷன், முடிவு தேவைப்பட்டால் முடிவு, இல்லைன்னா தேவையில்லை. இதை முதல்ல ஒவ்வொரு டாப்பிக்கும் முடிவு பண்ணுங்க. சிலபஸ் எடுத்துக்கங்க. சிலபஸை எடுத்துக்கிட்டு என்னென்ன கேள்விகள் நமக்கு வந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஒரு முன்னுரையும் முடிவுரையும் உள்ள நீங்கள் எழுதக்கூடிய தலைப்புகளையும் தேர்வு செய்யுங்க. கட்டாயம் பாருங்க, என்ன பண்ண போறீங்க? 10 மதிப்பெண்கள் 15 மதிப்பெண்கள் வினாக்கள் தான். அப்போ 10 மதிப்பெண்கள் வினாக்களாக இருக்கும்போது குறைஞ்சது ஒரு 4 தலைப்புகளாவது கொடுங்க, முன்னுரை முடிவுரை இல்லாமல். 15 வினாக்கள் வரும்போது ஒரு 5லிருந்து 6 தலைப்புகள் கொடுங்க. ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை. ஒருவேளை ப்ரெசன்டேஷன் ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாக்கா தாராளமாக எனக்கு கூப்பிடுங்க. உங்களுக்கு கட்டாயம் ப்ரெசன்டேஷன் என்னென்ன பண்ணணுன்றதை நான் சொல்லித்தரேன், சரிங்களா? ஸோ அதற்கு பாருங்கள், இந்த குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமில் மாணவர்கள் எளிதாக வெற்றி பெறுவதற்காக இதுவரைக்கும் பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சியில் கேட்கப்பட்ட மெயின்ஸ் வினாக்கள் இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே யூனிட் 1 சார்பாக, அப்போ யூனிட் என்ன? மாடர்ன் ஹிஸ்டரி வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, நவீன இந்தியா தமிழ்நாடு. அப்போ இது தொடர்பாக, இந்த யூனிட் 1 தொடர்பாக இதுவரை என்னென்ன வினாக்கள் யூபிஎஸ்சி மற்றும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்டிருக்கிறது, அதற்கடுத்து என்னென்ன வினாக்கள் கேட்கலாம் என்பதை நாங்கள் முடிவு செய்து மொத்தம் 86 வினாக்கள் அடங்கிய இந்த தொகுப்பை உங்களுக்கு இலவசமாக நாங்கள் வழங்குகிறோம். அப்போ இது கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல இருக்கும், டவுன்லோட் பண்ணுங்க. இதற்கு எல்லாமே ஆன்சரை ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆன்சர் எழுத தெரியலைனாக்க கட்டாயம் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கப்படும், சரிங்களா? பாருங்க, இந்த எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. இல்லை ஒருவேளை முடியலை, சந்தேகமாக இருக்குது, இதை எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கிறதுன்னு தெரியலனா கட்டாயம் இந்த 2 எண்களில் ஒரு எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம், சரிங்களா? அதற்கடுத்து பாருங்கள், ஸோ இந்த கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் நம்மளுடைய மெயின்ஸ் பேப்பர், அதாவது 300 மதிப்பெண்களுக்கான வினா தொகுப்பும் கீழே இருக்கும். ஒருவேளை யாராவது பதில் எழுதணும்னு நினச்சிங்கன்னா எழுதி ஸ்கேன் பண்ணி இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக இலவசமாக கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு ஃபீட்பேக்கும் நாங்கள் வழங்குகிறோம், சரிங்களா? ஏன்னா இருக்கக்கூடிய இந்த 2 வாரங்களை மிகச்சரியாக பயன்படுத்துங்கள், சரிங்களா? பாருங்கள், ஒவ்வொரு தலைப்பாக உங்களுக்கு நான் பிரித்து கொடுத்துருப்பேன். உதாரணத்திற்கு முதல் பகுதியில் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்க ஐரோப்பியர்கள் வருகை தொடர்பான முக்கிய வினாக்கள் இருக்கும். அதற்கு அடுத்த பகுதியில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க போர்கள், கர்நாடிக் வார், மைசூர் வார், மராத்தா போர் பற்றிய கேள்விகள் இருக்கும். ஸோ அடுத்த பகுதியில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக நடந்த முக்கிய கிளர்ச்சிகள் அது தொடர்பான வினாக்கள் இருக்கும். அதற்கடுத்து இந்திய விடுதலை போராட்டம் அது தொடர்பான வினாக்கள் இருக்கும். ஸோ அதற்கடுத்த தலைப்பு நீங்கள் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாடு பாருங்க, இந்திய தேசிய இயக்கத்தில் தமிழ்நாடு அது தொடர்பான வினாக்கள். அதுக்கடுத்து சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், அதற்கடுத்து முக்கிய தலைவர்கள் தொடர்பான கேள்விகள் இருக்கும். கடைசியாக ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி தொடர்பான கேள்விகள் மற்றும் இறுதியாக ஊடகம் தொடர்பான கேள்விகள். அந்த யூனிட் 1 சப்ஹெட்டிங்காக பிரிச்சுட்டு இதுவரைக்கும் என்னென்ன வினாக்கள் இருக்கிறது, கூடுதலாக இந்த ஆண்டு யூபிஎஸ்சி மற்றும் குரூப் 1 தேர்வுகளில் என்னென்ன பகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்களோ எல்லா வினாக்களையும் உங்களுக்கு இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆன்சர் எழுதுங்க. எழுத முடியலைனாக்க தொடர்பு கொள்ளுங்கள். எப்படி எழுதுறதுன்னு சொல்லித்தரேன். இல்லை சார் எனக்கு எல்லாமே எழுத தெரியும், எனக்கு கரெக்ஷன் மட்டும் பண்ணித்தரணும்னா தாராளமாக எழுதி ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க.
கட்டாயம் உங்களுக்கு திருத்தி முழுமையாக உங்களுக்கு இன்னும் என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சரிங்களா? அப்போ பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ அடுத்த பதிவில் இந்திய அரசியலமைப்பு தொடர்பான கேள்விகளையும் முழுமையாக உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். ஸோ அதையும் மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றிப்பா.